நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி. நம்முடைய ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில இன்றைக்கு நமக்காக ஷெஃப் புஷ்பலதா அவர்கள் என்னெல்லாம் ரெசிபி சமைச்சு கொடுக்க போறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க மேம்? ரொம்ப நல்லா இருக்கேம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேம். சோ மேம், என்ன ரெசிபி? வழக்கம் போல நான்வெஜ்னு தெரிஞ்சிருச்சு. சோ என்ன செய்ய போறீங்க? இன்னைக்கு எறால மிளகு குழம்பு, எறா 65. சூப்பர். ஓகே மேம். சோ ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறீங்க? ஃபர்ஸ்ட் வந்து எறா 65க்கு வேண்டியதை மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணணும். அதுக்காக முதல்ல வந்து எறா எடுத்துக்கலாம். இது கூட என்னென்னலாம் கலந்துக்கணும் அப்படிங்கறத சொல்றேன். இதுல வந்து உப்பு, எறால பாத்தீங்கன்னா அதிகமா உப்பு பிடிக்காது, கொஞ்சமா போட்டா போதும். அந்த மாவெல்லாம் போடுவோம் இல்லையா, அதுக்கெல்லாம் சேர்த்து முதல்ல போட்டுடலாம். மஞ்சத்தூள் ரொம்ப கம்மியா போடணும். ஃபைனலா போடும் போது கலர் வேணும் இல்லையா, அதனால கொஞ்சம் கம்மியா போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், எலுமிச்சை சாறு, இஞ்சி பூண்டு, கொஞ்சம் கரம் மசாலா தூள். கரம் மசாலா தூள் ரொம்ப கம்மியா போட்டுக்கலாம். சீரகத்தூள் அதுவும் கம்மியா, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு. இப்போ வந்து கடலை மாவு 1 டீஸ்பூன் போடுறேன். இப்போ நம்ம இந்த எடுத்து வச்சிருக்கிற இதுக்கு அளவா. கார்ன்ஃபிளவர் அதுவும் 1 டீஸ்பூன் ஈக்குவலா போட்டுக்கலாம். அரிசி மாவு இது வந்து 1/2 டீஸ்பூன். மைதா இதுவும் ஒரு 1/2 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன்ல இருந்து 1/2 டீஸ்பூன் வரைக்கும். இதெல்லாம் போட்டு எல்லாம் ஒண்ணா நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்படி மிக்ஸ் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க முதல்ல எல்லாம் அந்த மாவு, மிளகாத்தூள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு கடைசியாவும் எறாவை போட்டு மிக்ஸ் பண்ணலாம். எறா மேல இதெல்லாம் போட்டுட்டும் மிக்ஸ் பண்ணலாம், எப்படி வேணாலும் மிக்ஸ் பண்ணலாம். இதெல்லாம் போட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் வச்சிடணும். அப்பதான் எறால வந்து அந்த உப்பு, காரம் எல்லாம் நல்லா இறங்கும். அப்புறம் இந்த மாவெல்லாமும் அந்த ஊறத்தான் அது நல்லா அந்த மேல கோட்டிங் வரும். ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ண எறா எடுத்துக்கிட்டாங்க. அதுல வந்து உப்பு, மஞ்சள் தூள், கொஞ்சம் எலுமிச்சப்பழ சாறு சேர்த்தாங்க. ஸோ அதோட வந்து மசாலா தூள்னு பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள், சீரகத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, கொஞ்சம் மிளகுத்தூள் ஆட் பண்ணாங்க. அண்ட் வந்து மாவு வகைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அரிசி மாவு, கடலை மாவு அண்ட் மைதா சேர்த்தாங்க. கொஞ்சம் வந்து கார்ன்ஃபிளவர் ஆட் பண்ணியிருக்காங்க. எல்லாம் சேர்த்து எல்லா இடத்துலயும் பரவற மாதிரி. இதே நிறைய இருந்தா நம்ம கையில தான் மிக்ஸ் பண்ணணும். கம்மியா இருக்கிறதுனால நம்ம ஸ்பூன்லயே மிக்ஸ் பண்ணிட்டோம். இத வந்து ஒரு ஓரமா மூடி வச்சிடலாம். இப்ப வந்து மிளகு குழம்புக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். இது பாத்திரம் கொஞ்சம் சூடானதும் எண்ணெய் ஊத்தணும். ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்தினா போதும். நம்ம மசாலா எல்லாம் வறுக்கிறதுக்கு தான். தனியா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். சீரகம், இதுல வந்து சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போடலாம். மிளகு பாத்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போடணும். இதுல காரமே இந்த மிளகு மட்டும் தான். கொஞ்சம் கருவேப்பிலை,
ஒரு 4 பல் பூண்டு. இப்போ இது வந்து கொஞ்சம் நல்லா வறுத்து வச்சுக்கலாம். வறுத்துட்டு ஆற வச்சுட்டு அரைச்சிடணும் விழுதா. இது வறுபட்டுருச்சு. ஆஃப் பண்ணிட்டு நம்ம அரைக்கிறதுக்கு மிக்சியில போட்டுக்கலாம். லேசா ஆறி போச்சு, அதனால மிக்சியில போட்டு அரைச்சிடலாம். இது வந்து நான் ரொம்ப கொஞ்சமா தான் மிளகு குழம்பு பண்றேன், அதனால கொஞ்சமா எடுத்திருக்கேன். இதே நிறைய பண்ணும்போது நிறைய தனியா எல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணி. மசாலா அரைச்சிட்டோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இதுக்கு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் விடலாம். இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப எண்ணெய் தேவையில்லை. ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு கொஞ்சம் சீரகம், ஒரு இத்தினூண்டு தான் சீரகம் போடுறேன் வாசனைக்காக. கருவேப்பிலை, வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். நான் இப்போ கொஞ்சம் வெங்காயம், பெரிய வெங்காயம், இது சும்மா ஜஸ்ட் தாளிக்கிறதுக்கு தான், அதனால கொஞ்சமா போட்டு தாளிச்சுக்கலாம். லைட்டா வதக்கி விட்டுட்டு நம்ம இந்த அரைச்சு வச்சிருக்கிற மசாலா, மிளகு மசாலா, தண்ணி, இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், வானலியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சது, கொஞ்சம் சீரகம் சேர்த்தாங்க. ஸோ அதோட வந்து வெங்காயம் தாளிக்கிறதுக்கு சும்மா 2-3 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதோட வந்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கினாங்க. அண்ட் வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்ச விழுது மசாலா அரைச்சாங்க இல்லையா, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தனியா, அதோட மிளகு, சீரகம், கருவேப்பிலெல்லாம் சேர்த்து வதக்கி அதை ஆற வச்சு அரைச்சி எடுத்து வச்சாங்க. அந்த விழுதையும் இப்போ சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்காங்க. இந்த ஒரு கொதி வந்துருச்சு. இது கூட வந்து கொஞ்சம் புளியை கரைச்சி ஒரு இத்தினூண்டு, அதுக்கு வந்து ஒரு சுண்டக்காய் அளவுக்கு புளி போதும். ஏன்னா நம்ம இப்ப எடுத்திருக்கிற மிளகு அளவுக்கு ஒரு சுண்டக்காய் அளவு புளி போதும். இதுக்கு வந்து லேசான புளிப்பு தான் தேவை. கைப்புளின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு கை அளவுக்கு அந்த புளி தண்ணியை ஊத்துனா போதும். இது ஒரு கொதி வந்ததுமே கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். கோல்டுக்கு ஏற்ற ஒரு ரெசிபியா இருக்கும். ஆமா, மழை காலத்துல வந்து இந்த நான்வெஜ் எல்லாம் சாப்பிடும் போது கொஞ்சம் உடம்புக்கு சேராதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மிளகுல போட்டு சாப்பிடும் போது அது உடம்புக்கும் ஒன்றும் பண்ணாது. இது வந்து ஒரு சாறு மாதிரி தான் இருக்கும். இந்த சாறு மாதிரி ஒரு ரசம் மாதிரி இருக்கிறது, அது ரொம்ப வந்து கெட்டியாவும் இருக்காது, கொஞ்சம் ஓரளவுக்கு ஓட்டமா தான் இருக்கும். இதை நீங்க கெட்டியா வேணும்னாலும் பண்ணி அப்படியே ஒரு ஊறுகாய் மாதிரி எடுத்து வச்சிடலாம். இப்ப இது கொதிக்குது. இது கொஞ்சம் கொதிச்சு அந்த பச்சை வாசனை போகும் இல்லையா, அப்புறம் தான் அதுல வந்து எறாவு போட்டு ஒரு 3 நிமிஷத்துல இறக்கிடணும். சரி, எவ்வளவு நேரம் விடலாமா? அது கொஞ்சம் அந்த தண்ணி கொஞ்சம் வத்துற, ஏற்கனவே எல்லாம் வறுத்தது தான், அதனால அவ்வளோக்கா கொதிக்க வேண்டியது இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா கொதிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் இந்த
தண்ணி கொஞ்சம் கெட்டிப்படும். ஓகே. நமக்கு எந்த அளவுக்கு கெட்டியா வேணும் குழம்பு அப்படிங்கறத பொறுத்து. நல்ல தண்ணியாவே போதும் அப்படின்னா நம்ம தண்ணியா இருக்கும் போதே போட்டுக்கலாம். ஆனா கொஞ்சம் கொதிக்கணும், ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் எறா போடணும். இதுவே கொஞ்சம் திக்கா வேணும் அப்படிங்கும் போது இன்னும் கொஞ்சம் திக்கா ஆக்கிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா புளி இதெல்லாம் போட்டிருக்க, மசாலா எல்லாம் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் கடகடானே அது திக்கா ஆகும். இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு. இப்ப வந்து எறா உள்ள போட்டுடலாம். இது மூடி வச்சு 3 நிமிஷம் வேக வச்சு எடுக்க வேண்டியதுதான். மிளகு குழம்பு ரெடி. இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ஓகே மேம். எறா நல்லா வெந்துருச்சு, குழம்பும் கொஞ்சம் திக் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ உடம்பு சரியில்லை அப்படின்னா கொஞ்சம் ஒரு மிளகு குழம்பு சாப்பிட்டா எல்லா உடம்புக்கும் சரியா போயிடும். அந்த முக்கியமா இனி வர்ற மழை காலங்கள்லாம் வரும்போது இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடுறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஓகே. அதிகமா எண்ணெய் விடாம கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு குழம்பா செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே. காய்ச்சல்லாம் இருக்கும்போது கூட இந்த மிளகு குழம்பு, அதாவது எறா போடாம அந்த குழம்பு மட்டும் செஞ்சு சாப்பிட்டா ரொம்பவுமே உடம்புக்கு நல்லது. காய்ச்சலும் சீக்கிரமா சரியா போயிடும். இப்ப இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்ப குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம வந்து எறா 65 எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். எண்ணெயும் சூடாயிடுச்சு. இது எடுத்து போடும் போது ஒன்னொன்னா எடுத்து போடணும். இப்ப நிறைய பேர் இந்த செய்யும் போது பாத்திரத்திலே ஒட்டிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது எதனால அந்த மாதிரி? அது எண்ணெய் சரியா சூடாகலைன்னா போய் ஒட்டிக்கும் கீழே. இது வந்து சீக்கிரமா பொரிஞ்சிடும். இது வந்து 2 நிமிஷத்துக்குள்ள எறா பொரிஞ்சிடும். அது பொரிஞ்சதுக்கான ஸ்மெல் வந்து அது பொரிஞ்சிருச்சு அப்படிங்கறது வாசனையிலேயே தெரிஞ்சிடும். அப்புறம் அந்த சடசடப்பும் அடங்கிடும். அது வேகிறதுக்குள்ள நம்ம எறா குழம்ப மாத்தி வச்சிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம போடும்போது அந்த சட சடான சவுண்ட் நிறைய இருந்தது. இப்ப போக போக அது கம்மி ஆயிடுச்சு. இப்படி எடுத்து பார்த்தா அந்த எறா வந்து நல்ல இப்படி சுருண்டு நின்னுச்சுன்னா அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம எடுத்துடலாம். ஏன்னா இதுல எண்ணெய் நிறைய இருக்கும். அதனால ஒரு டிஷ்யூ பேப்பர் மேல போட்டுட்டோம்னா அந்த எக்ஸ்ட்ரா எண்ணெய் போயிடும். இது வந்து சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப விருப்பமான ஒரு டிஷ்ன்னு சொல்லலாம். கொஞ்சம் கருவேப்பிலை எடுங்க.
இந்த 65 சாப்பிட்டா கூட அந்த வந்து வறுத்த கருவேப்பிலையும் இருந்தா தான் அது 65 சாப்பிட்ட மாதிரி இருக்கும். கருவேப்பிலை சாப்பிடுறோமோ இல்லையோ அது மேல அந்த கருவேப்பிலை இருக்கணும். கூட கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி கொஞ்சம் பச்சை மிளகா கருவேப்பிலை ரெண்டையும் வறுத்துட்டு அது மேல கொட்டினா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ப்ரான் 65 ரெடி. தேங்க்யூ மேம். அதே மாதிரி ப்ரான் மிளகு குழம்பும் தயார். தேங்க்யூ மேம். ஸோ ப்ரான்ல இன்னைக்கு வந்து 2 ரெசிபி செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஒன்று ப்ரான் 65 அண்ட் ப்ரான் மிளகு குழம்பு. ஸோ ரெண்டினுடைய சுவையும் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். புளியும் மிளகோட காம்பினேஷன் வந்து சூப்பர் டூப்பர் மேம். ஸோ உண்மையிலே ஜுரத்துக்கு வாய்க்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இந்த குழம்பு. நான்வெஜ் பிரியர்களுக்கு இது வந்து ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம். ஏன்னா இது வந்து ரொம்ப சுலபமா செஞ்சு முடிச்சிட்டீங்க. ஒண்ணுமே இல்லை, ஈஸியா முடிஞ்சிருச்சு. ஸோ பேச்சுலர்ஸோ இல்லைன்னா திடீர்னு சமைக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி ப்ரான் சீக்கிரமா குக் ஆகக்கூடியது. ஸோ அதுல இன்னும் நீங்க வேகமா சமைச்சு கொடுத்துட்டீங்க. சுவையாவும் இருந்தது மேம். பிரமாதம். ஸ்நாக்ஸுக்கே சும்மா வச்சு சாப்பிட்டுட்டே இருக்கலாம், அவ்வளோ சூப்பரா இருக்கு. எல்லாமே வந்து அளவா போட்டீங்க. ஏன்னா எல்லாருமே வந்து பண்ணும்போது நிறைய பேர் பார்த்தா இந்த அரிசி மாவோ கார்ன்ஃபிளவரோ எவ்வளவு போடணும்னே தெரியாம போட்டுடுவாங்க. ப்ரானுக்கு மேல மாவு தான் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அது நீங்க எந்த ரேஷியோல போடணும்னு சொல்லி கொடுத்தீங்க. டேஸ்ட் வந்து சூப்பர் மேம். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றிம்மா. சரி நேர்களே, இன்றைக்கும் ஷெஃப் புஷ்பலதா அவர்கள் வழக்கம் போல சூப்பரான நான்வெஜ் சமையல் செஞ்சு அசத்திட்டாங்க. நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.